இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ்னுடைய ஷேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சடன்லி நல்லா மேலே போயிருக்கு. அதாவது 6.59% வந்து மேலே போயிருக்கு. அதாவது 26+ பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு மேலே போயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? மார்க்கெட்ல நாளைக்கு என்ன நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கல்யாண் ஜுவல்லர்ஸ்னுடைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு மேலே போனதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய Q3 ரிசல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ரெவன்யூ வந்து ஒரு 40% மேலே growth இருக்கு. ப்ராஃபிட் வந்து 90% மேலே growth இருக்கு. ஸோ அதனால வந்து இன்வெஸ்டர்ஸ்னுடைய கான்ஃபிடென்ட் வந்து பூஸ்ட் அப் பண்ணும். ஸோ அதனால வந்து நிறைய இன்னைக்கு பையிங் அதில் நடந்துச்சு. இது மாதிரி ஜுவல்லர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னாக்கா ஓவராலாகவே மார்க்கெட்டில் அதனுடைய செக்டர் வைஸ் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா டைட்டன் கம்பெனி, அதே மாதிரி வந்து சென்கோ கோல்டு, தங்கமயில், பிசி ஜுவல்லர்ஸ், இது எல்லாமே வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. Q3 ரிசல்ட் மட்டும்தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. மிடில் ஈஸ்ட்ல வந்து இப்போ வார் டென்ஷன் இருக்கிறதுனால ஸோ மக்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு ஜுவல்லர்ஸ் எல்லாமே வந்து நல்லா போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். சரி, நாளைக்கு மார்க்கெட்ல வந்து இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் அல்லது இந்த கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ இதே பாசிட்டிவ் மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிக் ஜம்ப் கிடைச்சதுனால ஸோ நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங்க்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா பாசிட்டிவ்ல போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பை.